மாட்டேன். அன்பான என் சொந்த பந்தங்களே, உங்களை பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்களுடைய தாகத்தை தீர்த்து வைப்பாராக. வறண்ட நிலமாக இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் பசுமையும் செழிப்பையும் உருவாக்கி கொடுப்பாராக. எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் தடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை ஜெயமாக அதை மாற்றி கொடுப்பாராக. பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்காக வேதனையோடு துக்கத்தோடு காணக்கூடிய என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கும் ஒரு திருமணத்தை உருவாக்கி உங்களுக்கும் ஒரு பிள்ளைகளை கொடுத்த தகப்பன் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு வரனை கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆபிரகாமுடைய மகன் ஈசாவுக்காக ஒரு ரெபெக்காளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ, அதுபோல ஒவ்வொரு ஈசாக்குக்கும் ஒரு ரெபெக்காள் உண்டு, ஒவ்வொரு ரெபெக்காளுக்கும் ஒரு ஈசாக்கு உண்டு. பயப்படாதீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லை என்கின்ற கண்ணீரோடு கூட இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் தாய்க்கு நீங்கள் பிள்ளையாக இருந்திருக்கிறீங்க. உங்கள் தாயுடைய கர்ப்பத்தையே உங்கள் தகப்பன் திறந்து ஆசீர்வதித்திருப்பார் என்று சொன்னால் உங்கள் கர்ப்பத்தை அவரால் திறக்க முடியாதா? நிச்சயமாக திறப்பார். சாராளுடைய கர்ப்பங்கள் திறந்தது என்று வேதம் சொல்லுகிறது. என் மகளுடைய கர்ப்பங்கள் திறக்கப்படாதா? கண்டிப்பாக பரிசுத்த ஆவியினர் உனக்கும் அந்த கிருபையை தருவார். உலகத்தின் மத்தியில் நீயும் கம்பீரமாக வாழக்கூடிய வாழ்க்கையை உங்கள் தகப்பன் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், ஏசாயா 43ஆம் அதிகாரம் அவர் சொல்லுகிற வார்த்தை 11வது வசனம், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அவர்தான் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், எல்லாவற்றிலும் செய்து முடிக்கிறவர், எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்துகிறவர். ஏன் பயப்படுகிறாய்? எதற்காக கலங்குகிறாய்? என்ன சூழ்நிலை கண்டு வேதனையோடு துக்கத்தோடு நீ காணப்படுகிறாய்? உன்னுடைய பிரச்சனைகள் நன்கறிந்தவர். வருமானம் இல்லாதபடி மனக்குழப்பத்தோடு நீ காணப்படுகிறாயா? உன் குழப்பத்தை நீக்கக்கூடிய ஒரு இரட்சகர் உண்டு. கடன் பெற்று அதிலிருந்து விடுதலை பெற முடியாதபடி இன்னும் துக்கித்து அழுது கொண்டிருக்கிறாயா? ஒரு விதையுடைய கண்ணீரையே துடைத்த தகப்பன் உன் கண்ணீரை துடைக்க மாட்டாரா? உன்னுடைய கடனுடைய கட்டுகளிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா? ஏன் அன்பு மகனே மகளே, நீ சோர்ந்து போகிறாய்? எதற்காக 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 பயப்படுகிறாய்? இந்த அன்பு தகப்பன் இருக்கிற வரைக்கும் ஒருபோதும் ஒரு காரியத்தை குறித்தும் நீ பயப்படாது. அவர் நிச்சயமாக நம்மை விடுவித்து ஆசீர்வதித்தே ஆவார். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் நாம், வேறு யாருடைய பிள்ளைகள் அல்ல. நமக்கு தெரிந்த உலகம் எல்லாமே ஏசப்பா தான். நான் வாழுகிற வாழ்க்கை அவருடைய ஆலயம்தான். நான் பேசுகிற வார்த்தைகள் அவருடைய துதி சத்தம் தான். நான் தியானிப்பது எல்லாம் அவருடைய வேதத்துடைய வார்த்தைகள் தான். இத்தனை காரியத்தை என் தகப்பனுக்காக நான் செய்யும்போது என் தகப்பன் என்னை கைவிட்டுவாரா? ஒருபோதும் கைவிட மாட்டார். நேர்த்தியாக உங்கள் வாழ்க்கையை நடத்துவார். உன் பிள்ளையின் படிப்பின் காரியங்கள், உன் வாடகையுடைய தேவைகள், உன் தொழிலுடைய காரியங்கள், வாகனத்துடைய தீவுகள் எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய வழிவாசலை உன்னுடைய உழைப்பின் மூலமாக என் தகப்பன் ஏற்படுத்துவார். வறுமையில் இருக்கிற உன் வாழ்க்கை செழிப்பாக மாறும். குறைந்து போன இருக்கிற உன் வருமானத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஏசப்பா என் வாழ்க்கையில் எனக்கு தேவையான காரியத்தை மட்டும் சந்திங்க என்று சொல்லி ஜெபிப்போமா? என்னோடு கூட சேருகிறீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, என் அன்பு பிள்ளைகள் பொருளாதாரத்தில் நொறுக்கப்பட்டு இருப்பார்கள் என்று சொன்னார். வருமானங்கள் இல்லாதபடி பரிதவித்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார். எப்பொழுதும் யாரையாவது எதிர்பார்த்து காத்திருக்கிற என்கின்ற அந்த இருதய குற்ற உணர்ச்சி அவர்களுக்குள் காணப்பட்டு கொண்டிருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு என் தகப்பனே, அவங்க கரங்களை பலப்படுத்துங்கப்பா. அவங்களுடைய வருமானங்களை ஆசீர்வதிங்க. அவங்க வீட்டுக்குள்ள வருமானம் பெருக்கிறதுக்குண்டான வழிவாசலை ஏற்படுத்தி கொடுங்க. அவங்க செய்யக்கூடிய வேலைகளை இன்னொரு உயர்வை கட்டளிடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து
அவங்களுடைய நம்பிக்கை நாயகராக இருந்து அவர்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள் வைத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.